திருச்சியில் விவசாய பாசனத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த உய்யங்குண்டான் கால்வாயில் கழிவுநீர் செல்வதை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். தீபன், தற்போது அங்கிருக்கும் சூழல் என்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். திருச்சி மாநகரில் உய்யகொண்டான் கால்வாய் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு கால்வாயாக கருதப்படுகிறது. இந்த கால்வாய் ராஜராஜ சோழனால் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக உய்யகொண்டான் பகுதியில் வெட்டப்பட்டதாகும். இந்த கால்வாயில் கிட்டத்தட்ட 30,000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பாசனம் செய்யப்பட்டது அக்காலத்திலே. அதை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது குளித்தலை மாயனூர் பகுதியில் இருந்து வரக்கூடிய இந்த உய்யகொண்டான் கால்வாய் என்பது இந்த டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு பாசனத்திற்காகவும் இந்த தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதே சமயம் சில பகுதியில் இந்த தண்ணீரை பொதுமக்கள் குடிநீராகவும் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் காலப்போக்கில் இந்த உய்யகொண்டான் கால்வாயில் கழிவு நீர்கள் அதிகமாக கலப்பதால் தற்போது அதோடைய நிலை கால்வாய் மாறி சாக்கடை கால்வாயாக மாறியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஏனென்றால் இந்த திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அதே போன்று வீடுகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், இறைச்சி கழிவுகள் என அனைத்து கழிவுகளும் இந்த உய்யகொண்டான் கால்வாயில் கொட்டப்படுவதால் தற்போது அந்த நீருடைய நிலை முற்றிலுமாக மாறி பாதாள சாக்கடையாக மாறியுள்ளது. இதனால் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், துர்நாற்றம் வீசப்படுவதாகவும், கொசுக்கள் உற்பத்தி ஆவதால் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். விவசாயிகளும் தொடர்ந்து பலமுறை கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் தரப்பில் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது இந்த கால்வாயின் இப்போதைய நிலையை குறித்து நம்முடைய பேசுகிறார் சமூக ஆர்வலர் குணா அவர்கள். அவரோட கேட்போம். சார் வணக்கம். இந்த உய்யகொண்டான் கால்வாய் தற்போது இந்த சாக்கடை நீராக ஓடிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது திருச்சியின் மிக முக்கியமான அடையாளம்னு சொல்லக்கூடியது இந்த உய்யகொண்டான் கால்வாய். 1000 ஆண்டுகள் கடந்த ஒரு சரித்திரம் நம்மகிட்ட இருக்குதுன்னும் போது எவ்வளோ பெருமைப்படணும். இதுக்காக இந்த உய்யகொண்டான் கால்வாயை சுத்தப்படுத்தி நல்ல நீர்நிலையாக வரணுன்றதை பல முறை வலியுறுத்தி செய்து அதுக்காக பல நிதி ஒதுக்கீடுலாம் நடந்ததாக எனக்கு இது ஞாபகம் இருக்குது, தெரியும். மாநகராட்சி கூட்டத்தில் இதுக்காகவே தனியாக நிதியெலாம் ஒதுக்கி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இதோட கரைகள்லாம் பலப்படுத்தி அழகுபடுத்தி என்னென்னமோ செஞ்சாங்க. பட் அதெல்லாம் அழகு செஞ்சு என்ன பிரயோஜனம்? கடைசியில் நீர்நிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அங்கே பக்கத்தில் நிற்கவே முடியல, துர்நாற்றம் வீசுது. இதில் இன்னும் சொல்லப்போனால், நான் சிறுவனாக இருந்தபோது இதில் குளிச்சிருக்கிறேன். ஒரு பிக்னிக் ஆட்ட கூட்டு குளிக்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கி பார்க்கும்போது கால் வைக்க கூட முடியாத சூழ்நிலை இருக்குது. எல்லாமே கழிவு நீர். ரெண்டாவது இங்கே இந்த பல மாடி அடுக்கு குடியிருப்புகள், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர்றது, நிறைய இடத்துலேருந்து இங்கே இதில் கழிவு நீர் கால்வாய் கலக்குது. இத்தனை கோடி செலவு செய்து வெளிப்புறத்தை அழகு செய்திருக்கிறார்கள் தான் தெரியும். ஆனால் இதில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாக்கடைன்னு கலந்து இல்லாமல் நிறைய ஆகாய தாமரையும் வந்துடும் வேறு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அதோடு இருக்குது. இந்த ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏன் உணராமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்காகவே இந்த உய்யகொண்டான் மேம்பாட்டு குழுன்னு ஒரு வளர்ச்சி திட்ட குழுன்னு ஒன்று அமைச்சு அதிலெல்லாம் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய எஃபோர்ட்லாம் எடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். இந்த உய்யகொண்டான் கால்வாய்க்காக மெனக்கட்டுறதுக்கு நிறைய சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க, நிறைய பேர், பல அமைப்புகள் இருக்கிறாங்க. பல அமைப்புகள் இதில் ஈடுபட்டாங்க வேறு. பட் இன்றைக்கி ஃபெடப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே ஒதுங்கி போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ஏன் இப்படின்னா, இதை தடுக்க வேண்டிய கடமை பார்த்திங்கன்னா, இந்த கழிவுநீர் கலக்காமல் தடுக்க வேண்டிய கடமை பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கும் அரசு துறைக்கும் தான் இருக்குது. நம்ம போய் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இதை எப்படி மேம்படுத்தலான்னு சஜஷன்ஸ் கொடுக்கலாம், இதுக்காக நாங்கள் எங்களோட உடல் உழைப்பை கொடுக்கலாம், இதெல்லாம் தான் நாங்கள் செய்யலாம். இதை தாண்டி இதற்கு மிக ஒரு தீவிரமாக இந்த கழிவுநீர் கலக்காமல் இல்லை குப்பைகளை கொட்டாமல் இருப்பது, அவர்களுக்கு பெனால்ட்டி ஃபைன் போட்டு இதெல்லாம் செய்தால்தான் இந்த கால்வாயை காப்பாற்ற முடியுன்ற ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் கால்வாயை ரொம்ப சுருங்கி போச்சு, சின்னதாகிடுச்சு. இந்த சின்னதானதை கூட பொதுமக்களுக்கோ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இது ஒரு பொதுவாக திறந்த வெளி சாக்கடைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாறி போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை கண்டிப்பாக அரசு துறை இதை ஒரு நாள் பார்த்துட்டாங்கனாலே அவங்களுக்கே மனசு வேதனையாக இருக்கும். அவங்க நிச்சயமாக இதை பார்த்தா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லை, மாநகராட்சி கூட்டத்துக்கு கூட பல கட்டமாக நிதிகள் ஒதுக்கப்பட்டது இதை சீரமைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அரசாங்கமும் மாநகராட்சி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும்?
இல்லை கண்டிப்பாக இது வந்து மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கும்போது கொஞ்சமாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் நமக்கே. பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் எதுக்கு செலவாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே செலவு செய்தோம் அப்படின்னாலும் எங்கே வேர் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா இன்னமும் சாக்கடை தண்ணி தானே இருக்குது. இந்த சாக்கடை தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் அவங்க தானே சார் கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து வந்துச்சு, யார் இதில் கலக்கிறா, யார் குப்பையை கொட்டுறா, இதெல்லாம் தான் கட்டுப்படுத்தினாதான் அவங்க செலவு செய்ததாக சொல்லப்பட்டதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதாவது இந்த உய்யகொண்டான் கால்வாய் என்பது சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜராஜ சோழனால் வெட்டப்பட்டதாக இருந்தாலும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்றியமையாத ஒரு கால்வாயாக திகழ்ந்து வந்தது. ஆனால் தற்போது கடந்த சில ஆண்டுகளாக இந்த கால்வாய் முழுவதுமே நீர் மாசு ஏற்பட்டு தொடர்ந்து சாக்கடை நீராக இருப்பதாக சமூக தரப்பில் தற்போது தெரிவித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கால்வாயை பல கட்டமான நிதிகள் ஒதுக்கப்பட்டு திருச்சி மாமன்ற கூட்டத்தில் கூட மேயர் அன்பழகன் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தரப்பில் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய இந்த உய்யகொண்டான் கால்வாயை சீரமைக்க வேண்டும், கழிவுநீர் கலக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.